ஹாய் கைஸ், வணக்கம். தாம்பரம் ஸ்டேஷனில் யார்டு ரீமாடலிங் ஒர்க் முடிஞ்ச பிறகு சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக நான் இந்த ஒரு 2 விஷயந்தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 and 10. இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இப்போது ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது முக்கியமான சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் நம்பர் 7ல் இந்த பழைய ட்ராக் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த ட்ராக் அமைஞ்ச இடத்துலேருந்து ஒரு 7 அடி தள்ளி புது ட்ராக் போட்டிருக்காங்க. அந்த புதுசாக போடப்பட்ட அந்த ட்ராக்குக்கு பக்கத்திலே பிளாட்ஃபார்ம் ஹைட்டுக்கு காங்க்ரீட் ஃபென்சிங் மாதிரி அந்த வால் மாதிரி அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு. ஏற்கனவே பிளாட்ஃபார்ம் நம்பர் 6க்கும் 7க்கும் நடுவில் நிறைய ஸ்பேஸ் இருந்தது. ஸோ அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் இந்த புது ட்ராக் போட்டிருக்காங்க. ஸோ இப்போது என்ன பண்ணுவாங்கன்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன் பழைய ட்ராக் இருந்த அந்த இடத்துல மண்ணெலாம் நிரப்பி இப்போ இருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 நல்லா அகலப்படுத்திட்டு இப்போ புதுசாக போடப்பட்ட அந்த ட்ராக்கை தான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 யூஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேலைகள் நடக்கிறது பார்த்தா அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா பழைய ட்ராக் ரிமூவ் பண்ண அந்த இடத்துல எந்த ஒரு எலக்ட்ரிஃபிகேஷனுக்கான அந்த ஃபவுண்டேஷன் ஒர்க் எதுவுமே பண்ணலை. புதுசாக போடப்பட்ட அந்த ட்ராக்குக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் புதுசாக பழைய ட்ராக் இருந்த இடத்துல ட்ராக் போட மாட்டாங்க தான் நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க நான் சொன்ன புது ட்ராக். அநேகமாக இந்த ட்ராக்கு தான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 மாற்றி அமைக்க போகிறாங்க. அதுக்கான வேலைகள்லாம் ஆல்ரெடி தொடங்கிட்டாங்க. ஸோ இதுதாங்க பழைய ட்ராக் இருந்த அந்த காலி இடம் தான் பார்க்குறீங்க. இதுதான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 7. இந்த காலி இடம் பக்கத்தில் தான் புது ட்ராக் அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த காலி இடத்த மண்ணெலாம் நிரப்பி இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 நல்லா அகலப்படுத்திடுவாங்க. ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 and 8 ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம் டைப்பில் தான் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 and 8 ஒரு பிஸியான பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். ஏன்னா சென்னை எக்மோர்லேருந்து டுவர்ட்ஸ் சவுத் தமிழ்நாடு போகிற எல்லா ட்ரெயின்ஸும் இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 and 8 வழியாக தான் போகும். நிறைய பேசஞ்சர்ஸ் இந்த இடத்துல தான் போர்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக ஈவினிங் டைம்லலாம் கூட்டம் அதிகமாக இருக்கும். பேசஞ்சர்ஸ் ஃப்ரீயாக நடந்து போகிறதுக்கான இட வசதி அந்தளவு இருக்காது. ஸோ அதனால தான் மெயினாக இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்காக பழைய ட்ராக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் புது ட்ராக் போட்டிருக்காங்க. ஸோ அந்த புது ட்ராக் பக்கத்தில் அமைச்சிருக்கிற இந்த பிளாட்ஃபார்முக்காக தான் இந்த காங்க்ரீட் வால் அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு புது பிளாட்ஃபார்ம் அமைப்பதற்கான அந்த ஹைட்டுக்கு தான் இதை அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு இந்த காங்க்ரீட் வால் அமைச்சிருக்காங்க. ஸோ அநேகமாக இந்த ஓப்பன் ஸ்பேஸில் மண்ணெலாம் நிரப்பி இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தட் பேசஞ்சர்ஸ் ஃப்ரீயாக இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண முடியும். கன்ஜெஷன் இல்லாமல் நடந்து போகிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 எக்ஸ்டென்ஷன் பண்ணதுக்கான ஆரம்பக்கட்ட வேலைகள் எல்லாம் தொடங்கிட்டாங்க. அநேகமாக ஒரு 2 மாதத்துக்குள்ளே இந்த வேலைகள்லாம் முடிச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த வேலைகள்லாம் முடிஞ்ச பிறகு பழையபடி பிளாட்ஃபார்ம் நம்பர் 7லேருந்து ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே இந்த புதுசாக போடப்பட்ட ட்ராக்குக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் அந்த மெயின் லைனோட கனெக்ட் பண்ண அந்த வேலைகள்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதாங்க புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 and 10 வியூ தான் பார்க்குறீங்க. இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எல்லா வேலைகளும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஷெல்டர் ஒர்க், லைட் இன்ஸ்டலேஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. இன்னும் கோச் பொசிஷன் அந்த இண்டிகேஷன் போர்டு அமைக்கிற வேலைகளை இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. அதுவும் கூடிய சீக்கிரத்தில் தொடங்கிடுவாங்க தான் எதிர்பார்க்குறேன். பிளாட்ஃபார்ம் 10ல் கூட்ஸ் பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த புது பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் சர்வீஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். நைட் டைமில் கவர் பண்ணனால வீடியோ கிளாரிட்டி அந்தளவு இருந்திருக்காது. பட் முடிஞ்ச அளவு ஓரளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறேன்.
இதுதாங்க அடிஷ்னலாக ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடக்குது. இப்போதைக்கு பில்லர் ஒர்க் வந்து முடிச்சிருக்காங்க. ஹோப் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டீல் கடர் அமைக்கிற அந்த வேலைகளும் தொடங்கிடுவாங்க தான் எதிர்பார்க்குறேன். இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ஒர்க் முடிஞ்சதுன்னா இப்போ ஏற்கனவே இருக்கிற ஃபுட் ஓவர் பிரிட்ஜில் இருக்கிற அந்த கன்ஜெஷன் வந்து கம்மியாகும். ஹோப் இந்த அதாவது அடிஷ்னலாக கட்டப்படுற அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜில் எஸ்கலேட்டர் இல்லை லிஃப்ட் ஃபெசிலிட்டி ஏதாவது ஒன்று தான் அமைப்பாங்கன்னு தான் எதிர்பார்க்குறேன். அப்படி அமைச்சாங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 and 8, 5, 6க்கும் அமைக்கணும் அந்த லிஃப்ட் அண்ட் எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி. ஹோப் அது வந்து ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணும்போது அந்த வசதிகள்லாம் அமைச்சு தருவாங்கன்னு தான் எதிர்பார்க்குறேன். ட்ரெயினில் பார்சல்லாம் லோட் பண்ணதுக்கான அந்த ட்ராலி வண்டிகள் வந்து இந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணி வரத்துக்காக ஃபுட்பாத் வந்து ஏற்கனவே அமைச்சிருந்தாங்க. இப்போ இந்த ட்ராக் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஒர்க் நடந்ததுனால அந்த பழைய ஃபுட்பாத்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது இந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுனால மறுபடியும் அந்த ஃபுட்பாத் அமைப்பதற்கான அந்த காங்க்ரீட் வேலைகள் தான் இப்போது நடக்குது. இது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 10 வந்து அமைக்கிறாங்க. தாம்பரம் ஸ்டேஷனில் யார்டு ரீடெவலப்மெண்ட் ஒர்க் முடிஞ்ச பிறகு இந்த 2 முக்கியமான ஒர்க் அப்டேட் தான் வீடியோ கவரேஜ் பண்ணணும்னு நினச்சேன். ஃபைனலாக பண்ணியாச்சு. ஹோப் பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 அந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு தனியாக ஒரு வீடியோ அப்டேட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.